வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை குவா குக்கிங் அண்ட் கார்டனிங் சேனல். ஸோ ஒரு ஹெல்த்தியான பாயசம் பார்க்கலாம். ஒரு வானொலி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, பாசி பருப்பு, அது வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசியும் வந்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஸோ ரெண்டையும் வந்து ஆற விட்டுட்டு ஒன்றா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணாமல் போட மாட்டேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதண்ணி காய வச்சுட்டு காஞ்சோனையும் அதில் வந்து இதை கொட்டிட்டு நல்லா வேக விடலாம். ரெண்டும் அந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வரணும், ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் நிறைய இருக்குது. அதே மாதிரி பாசிப்பயிரோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் நிறைய ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது. ஜவ்வரிசியில் வந்துட்டு நிறைய மாவுச்சத்து இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதை கொடுக்கலாம். அதை தாண்டி வயிற்று புண்ணு அதெல்லாமே ஆற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஜவ்வரிசி. ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா வேக வச்சுட்டு வெல்லம் வந்து தனியாக கரைய வச்சுருந்தேன் தண்ணியில். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்துட்டு நான் கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். ஸோ சாமிக்காக பண்ணது, அதனால் டம்ளரில் ஊற்றிட்டு சாமிக்கு வச்சுட்டேன். ஸோ அப்பளம் இல்லாமல் எப்படி? ஸோ அதான் அப்பளத்தை பொரித்து அதில் போட்டாச்சு. நான் தேங்காய் பால் ஊற்றிட்டு சாப்பிடுவேன். கரண்ட் இல்லாதனால ரொம்ப லேட்டாக தான் தேங்காய் பால் அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.